இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற நீர் கிருபையாய் அழைத்து வந்ததற்காக உமக்கு தோத்திரம்பா. தகப்பனே, இந்த நிமிடம் வரை ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபப்பா. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்தீர ராஜா. எங்கள் உத்தியோகத்தின் நடுவிலே, தொழில் நடுவிலே, பிசினஸ் நடுவிலே, போக்கிலும் வரத்தில், எங்கள் பிரயாணத்தில் எல்லா இடங்களிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததுக்காக உமக்கு கோடா கூடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தபடினார் தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும், எல்லா உபகாரங்களையும், எல்லா நீர் கொடுத்த எல்லா ஈவுகளையும் எண்ணி எண்ணி இந்த சமூகத்தில் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிறோம். சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மிருதல்கள், பாதகங்கள், ஜபக்குறவு, எதவாசி, வாசகுறவு, ஊழிய குறைவு எல்லாவற்றையும் உரிமை செய். இந்த காலை வேளையில மன்னியும் ராஜா, மன்னிங்க ராஜா. எங்களை சுத்திகிறீங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களப்பா. தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவராக, வல்லவராக, அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, மனது உருக்கம் உள்ளவராக இருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீரப்பா. தகப்பனே, இந்த ஆராதனையில பங்கு பெற எங்களை ஆவியில் அனல் மூட்டும் ஆண்டவரே. ஆவியில் சிந்தையோடு நாங்கள் விடுதலையோடு உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்க கிருபையார். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை தொழுதுகளை குறிப்பேச்சு. எங்களிடத்திலே அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் காணப்படட்டும். வெளி அலங்காரம் அல்ல, வெளி தோற்றத்தை நீ பார்க்கிறவர் அல்ல. உள்ளான அலங்காரத்தை, உள்ளான மனுஷிய, உள்ளான மனுஷனை பார்க்கிற தேவன் தான் நீ. ஆகவே இந்த வேளையிலே எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆவியில் அனல் மூட்டும், ஆவியின் சிந்தையோடு ஆண்டவரே விடுதலையோடு உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். வருகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தடைகளை அகற்றியும் இந்த ஆராதனையில் பங்கு பெற பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லோரையும் நீர் எல்லா கட்டுகள், எல்லா சிறையிருப்பிலிருந்தும் நீர் விடுவிக்கும்படியா இந்த கால வேளையிலே ஜெபிக்கிற ஆண்டவரே முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியின் சிந்தையோடு ஆராதிக்கிறார். மாம்சீக சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். சிந்தைகளை சிதறடிக்க விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். அப்பா, அந்த ஆராதனையில உம்முடைய பிரசனம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மனதோடு நாங்கள் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதிக்க கிருபை தாரம்பா. ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்து அவனே நடத்தும் நடத்தும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆவியானோர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி வெறுமையாய்க்கும் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் மக்கை செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 13வது பாடல் கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை பொழிந்திடுதே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு நாம் துதித்து பாடுவோம். காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும்
சுடர்கள் வானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே வான சுடர்கள் வானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே காற்று பறவை ஓடினோடை கர்த்தருக்கே கவி பாடிடுவே காற்று பறவை ஓடினோடை கர்த்தருக்கே கவி பாடிடுவே கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் தவறி காணவோடை கண்களையும் வெளிமான்களைப் போல் காட்டில் தவறி காணவோடை கண்களையும் வெளிமான்களைப் போல் தாகம் நீக்கும் ஜீவகனியாம் தர்மரம் இயேசுவை தேடிடுவோம் தாகம் நீக்கும் ஜீவகனியாம் தர்மரம் இயேசுவை தேடிடுவோம் கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம் கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம் கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார் கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் காலையில் எழுந்தருள்வார் கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த உடலை போற்றும் என் கரங்கள் குவித்தே வணங்கும் எந்த நுகரும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவித்தே வணங்கும் பாக்கியம் நான் கண்களை யாக்கோபின் தேவனே என் துணையே பாக்கியம் நான் கண்களை யாக்கோபின் தேவனே என் துணையே கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே கதிரவன் தோன்றும் காலையிலே காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய புதிய கிருபையால் தாங்கி நடத்துவார். இந்த நாளுக்குரிய கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். சகோதரி சகோதரி, ஆராதனை வேளையிலே தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறதே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஆராதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். அந்த பாடுகள் மத்தியிலே, உபத்திரங்கள் மத்தியிலே, அந்த சிறைச்சாலையில் தண்டனையின் மத்தியிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். நல்ல உல்லாசமாக இருக்கும் போதல்ல, ஆலயத்தில் வந்தவர்கள் ஆராதிக்கவில்லை, சிறைச்சாலையிலே அவர்களுக்காக கால்கள் கடாவப்பட்டு கட்டுகள் கைகளெல்லாம் கட்டப்பட்டு அவர்கள் காயப்பட்ட நேரத்திலே அந்த வேதனையின் மத்தியிலும் அவரை துதித்து பாடினார்கள் தேவனை. அந்த வேளையில்தான் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டன. அது மாத்திரமல்ல, அவர்கள் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விட்டன. ஆம், தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படும்.
நமக்கு அடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். தேவனுடைய கிருபை அவ்வளவு மகா பெரியது. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா கட்டுகளையும் எல்லா சிறையிருப்பிலிருந்தும் அவர்களை விடுவிக்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்போம். இந்த உலக பிரகாரமான லௌகிய கவலைகள் எதுவுமே நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய செட்டைகளை இருக்கிறோம், அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் நம்மை நடத்தி செல்வார். தேவன் நம்மை அற்புதமாக அதிசயமாக நடத்தி செல்வார். ஆகவே நாம் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். அவரை நாம் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 222வது பாடல், 222வது பாடல். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்கள் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மறித்திருந்து புது மனிதனாய் உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மறித்திருந்து புது மனிதனாய் உயர்ந்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம்
எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தாமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தாமே. அவன் எங்களுக்கு ஆரோக்கியம் தந்தான், அதிகாரம் வேண்டும் மோதிரம் தந்தான், எனக்கு ஆதி என்றும் ஆடை தந்தான், அதிகாரம் வேண்டும் மோதிரம் தந்தான். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீடு, இதுதான் தேவனுடைய வீடு. இந்த வீட்டிலே எப்போதும் சந்தோஷம். இந்த வீட்டுகளை பிரவேசிக்கிறவர்களுக்கு எப்போதும் சந்தோஷம், எப்போதும் மகிழ்ச்சி தான். சகோதரனே சகோதரி, தேவ சமூகத்திலே வரும்போதெல்லாம் நாம் மன மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். மன மகிழ்ச்சியை நல்ல ஔஷதம் என்று வேதம் கூறுகிறது. எத்தனை கவலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நமக்கு பின்னாக தள்ளிவிட்டு நமக்கு முன்பாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற எல்லா உலகபூர்வமான நெருக்கங்கள், கண்ணீர், துக்கம் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். சகோதரி சகோதரி, தேவன் நம்மை அவரை ஆராதிக்கும் போது அவ்வளவு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், கட்டுகளை அறுக்கிற தேவன், எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஆகவே அவரை நோக்கி பார்த்த நாம் பிரகாசம் அடைவோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்க்க வந்திருக்கிறோம், அவரை போற்றி புகழ பாட வந்திருக்கிறோம், அவருடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம இங்கே வர முடியாது, தேவன் தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளை அவர் ஆற்றி தேற்றி இந்த இடத்திலிருந்து சத்தியத்தால் நிரம்பி வெளியே செய்து அவர் விடுதலை கொடுத்து அனுப்பதை தான் தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எந்த லௌகீக கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த உலக காரியங்களை நாம் முன்னாக வைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் தள்ளி போடுவோம். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாம் தெரியும். அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே நம்மை இஷ்டப்படி அவர் செய்யவில்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அவர் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் தான் நம் தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை எதை எப்படி செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். சகோதரனே சகோதரியே, அவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு குறைவும் வைக்கவே மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்மை தேடுகிற பிள்ளைகளை அவர் குறைவே வைக்க மாட்டார். சகோதரனே சகோதரியே, நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவ சமூகத்திலே நாம் ஆனந்த களிப்போடு அவரை துதித்து பாடுவோம். எல்லோரும் உலகாலில் பாடல் புஸ்தகத்திலே 49வது பாடல், 49வது பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாதம் நம்பி வந்தே கிருபை
கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனமாற மாந்தனி அல்ல, மனவேண்டுதல் கேட்டிலோ. மனமாற மாந்தனி அல்ல, மனவேண்டுதல் கேட்டிலோ. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அன்பிடுவேன். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அன்பிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடினோ. என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை நேரிடினோ. உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலனில் ஆமென். உமக்காக யாவும் சகித்தேன், உமது பலனில் விடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்தில் தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. தேவ சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. சகோதரி சகோதரியே, அது மாத்திரமல்ல, நம்முடைய இன்னல் துன்ப நேரத்திலும் தேவன்தான் நம்மளை விசாரிக்கிற தேவன். இந்த உலகத்தில் யாரும் நம்மை விசாரிக்க மாட்டார்கள். தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் நம்மை உலகத்தில் உள்ள பிரச்சனைகளிலே சிக்க வைத்துவிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. பறந்து காக்கிற பட்சி போல் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம் தேவன். அவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். இந்த உலகப்புறமான பிரச்சனைகள் ஆயிரங்கள் இருக்கட்டும், அவை எல்லாவற்றிலும் நம்ம விடுவித்து நம்மளை விடுதலையோடும் மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வைக்கிற தேவன் தான் நம் தேவன். ஆகவே எந்த கவலையும் வேண்டாம். எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் மேல போட்டு விடுங்க. எல்லா காரியங்களும் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் பார்த்து கொள்வார். அவர் பலப்படுத்துகிற தேவன். அவர் நம்மை பலன் கொடுக்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். உலகப்புறமான பிரச்சனைகள் ஆயிரம் நம்மளை நெருக்கினால் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன் நம் தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம்.
இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்முடைய முற்றிலும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என்னை சுத்திகரியும், இன்னும் என்னை ஆவியில் அனல் மூட்டும், அக்கினி ஜுவாலையாக என்னை மாற்றும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின் வல்லமையினால் என்னை நிரம்பி வழியை செய்யும். எப்போதும் உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய கிருபை செய்யும். ஜெபிக்க அதிகமாக நேரத்தை ஒதுக்க எனக்கு கிருபை தாரும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபக்குறவு, வேதவாசக்குறவு, வாசக்குறவு, ஊழியக்குறவு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் அந்த இடத்திலிருந்து அனுப்புவார். ஆகவே எல்லாம் அவரால் முடியும் என்கிற காரியத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீழ்போது. சகோதரி சகோதரியே, உன் நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறாய்? நீ கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வைத்து பார். நிச்சயமாகவே அது வீண் போகாது. நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். நிச்சயம் உன்னை விடுவிப்பார். எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா விதமான போராட்டங்களிலும் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பராக்கிரமம் புரிந்த தெய்வம், அவர் பராக்கிரமம் செய்கிற தேவன். ஆகவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் ஓங்கோப்புற விழுந்து பணிந்து குடிந்து அவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் ஐயா. உம்மை முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள் அப்பா. எங்களை கூட உங்களுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உங்களுடைய சரீரமான சபையில் அங்கமாய் இருந்து ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்தீரே. உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் தகப்பனே. நீ நடத்தும் ஆண்டவரே, பாடல்களை அங்கீகரித்து இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் செய்யும். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் பார்த்து நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஜெயம் எடுக்க உதவி செய்யும். உலகம், மாமிசம், சாசு, பாவத்தை ஜெயிக்க கிருபைதார். நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லா வருத்தங்களையும் மாற்றி போடும். நீர் நடத்தும். நீர் உங்களுடைய தாசனோடு பேசும். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 90ஆம் சங்கீதம். 90ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிறுதுளியாகி மனுபுத்திரரை திரும்புங்களேங்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமை உமக்கு தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கிருபையாக நம் தேவன் நாள் ஆராதனையில் பங்கு பெற நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவனே, எனக்கு தேவையான வார்த்தைகளை தாரும். என்
கட்டுகளிலிருந்து என்னை விடுவியும், என்னுடைய வருத்தங்களை மாற்றும். உலகப்பிரமான அநேக வருத்தங்கள் நாம் ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருத்தங்களை எல்லாம் மாற்றத்தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். வருத்தங்கள் இல்லாத ஒருவருமே கிடையாது. ஆகவே தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுவார். ஆகவே பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருகிற வியாழக்கிழமை அருமையான சந்திரசேகர் ஐயா, துணையார் ஜோதி, அவருடைய இளைய மகள் புதல்வி, அருமையான மகளுடைய திருமணம் வருகிற வியாழக்கிழமை கலைஞர் மகாலில் நடைபெறுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இதில் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை இரவில் 7 மணிக்கு அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். தகப்பன் மாசிலாமணி ஐயாவோடு புதன்கிழமையும் வேளக்கிழமையும் நாம் சேர்ந்து செயல்படுவோம். நிச்சயதார்த்தம் பிளஸ் திருமணம், இதை மனதில் வையுங்கள், நினைவில் வைத்து செபியுங்கள். எல்லாரும் வாருங்கள். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. இந்த நாள் நமக்கு தேவன் அருமையான தகப்பன் ஐயா மூலமாக, மாசிலாமணி ஐயா மூலமாய் கொடுக்கிற செய்தி சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் மேன்மையானது, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி வருத்தம். மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருத்தங்கள் காணப்படுகிறது. அதுல முதல் வருத்தம் ஆயுசு நாட்களை குறித்து வருத்தம். வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்றாரு, ஆயுசின் காலம் 70 to 80 வருத்தமும் சஞ்சலமுமாகவே போகிறது என்று சங்கீதம் 90:10 பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆயுசினால் வருத்தம், பிறந்ததிலிருந்து மனிதன் சாகும் வரைக்கும் இந்த ஆயுசு காலத்திலே வருத்தத்தை அனுபவிக்கிறான். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, என்றைக்கு ஒரு மனுஷி பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு சாகிற ஆயுள் காலம் முழுவதிலும் ஏதோ ஒரு வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆயுசினால் மனிதன் தொடர்ந்து வருத்தத்தில், சஞ்சலத்தில் காணப்படுகிறாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 25 18வது வசனம். என் துன்பத்தையும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் எப்போ வந்து மோதுகிறது? வருத்தமும் சஞ்சலமும் எப்பொழுது வந்து மோதுகிறது? பாவத்தினால் வருத்தம். முதலாவது ஆயுசு
பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு வருத்தம், ஆயுசினால் வருத்தம். இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு மனுஷிக்கு வருத்தம் எதன் மூலமாய் வருத்தம், அந்த சஞ்சலம் எதன் மூலமாக வருகிறது? வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, பாவத்தினால் ஒரு மனிதனுக்கு மனுஷிக்கு வருத்தமோ சஞ்சலமோ வருகிறது. மூன்றாவது, ஆதியாகத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41 அல்ல 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. யோசேப்புக்கு அவனுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்களால் வருத்தம். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை தன் சகோதரர்கள் எகிப்து தேசத்தில் மீதியானிடத்தில் விற்று போட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுக்கு அன்பையானவர்களே, யோசேப்புக்கு தன் சகோதரர்களால் வருத்தம், கூட பிறந்தவர்களாலே அவனுக்கு வருத்தம் உண்டானது. 20 வெள்ளிக்காசுக்காக மீதியானிடத்தில் விற்று போட்டார்கள். அவன் சுதந்திரவாளியாக இருந்த அவன் அடிமையாய் எகிப்து தேசத்தில் கொண்டு வரப்பட்டான். தன் குடும்பத்தாராலே அவனுக்கு வருத்தம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் மறைமுகமாக வெளிப்படையாக வருத்தம் தொடர்ந்து வருகிறது. ஆயுசினால் வருத்தம், பாவத்தினால் வருத்தம். மூன்றாவது, நம் குடும்பத்தில் உள்ள நபர்களால் வருத்தம். யோசேப்பு ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து வரும் பொழுது அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்து அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். வருத்தம் நிறைந்தவனாய் எகிப்து தேசத்தில் அவன் விற்கப்பட்டான். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம் அதில் 40வது வசனம். லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கையை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். நல்ல கவனிங்க. நான்காவது, ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு வருகிற வருத்தத்திலே அடுத்த வருத்தம் என்ன வருத்தம் என்றால், வியாதிகளினால், பிசாசினால், பில்லி சூனியத்தினால், செய்வனையினால் வருகிற வருத்தம். வருத்தத்தை பார்த்தீங்களா? எத்தனையோ விதத்தில் ஜனங்களை தேடி வருத்தம், சஞ்சலம் வந்து நிரப்பி கஷ்டப்படுத்துது. வியாதியினால், பிசாசினால், பில்லி சூனியத்தினால், செய்வனையினால், அருமையானவர்களை இப்படிப்பட்ட காரியத்தினால் வருத்தம் நித்தமும் மக்களை கஷ்டப்படுத்துது. ஒவ்வொரு நபரிடத்தில் நீங்கள் தனியாக விசாரித்தால் ஏதோ ஒரு விதத்தில் வருத்தப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள், தாங்க முடியாதபடிக்கு சொல்லுவார்கள். அந்த வருத்தத்தில் ஒன்றுதான் வியாதியினால், பிசாசினால், பில்லி சூனியத்தினால், செய்வனை கட்டுகளினால் வருகிற வருத்தம். ஐந்தாவதாக, ஒரு நபருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வருத்தத்தில் அடுத்த வருத்தம் என்ன வருத்தம்? ஆதியாகமம் இல்லை, மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம்
48. மார்க் 6ஆம் அதிகாரம் 48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். 5வது, ஒரு நபருடைய வாழ்க்கையில எதனால் வருத்தம்? காற்றுனா இயற்கை பேரிடம். இன்னைக்கு பாருங்க, பெரும் சூறாவளி காற்று வந்து காற்றினால் மழையினால் இயற்கையில் திடீரென்று சில பகுதிகளிலே அன்பான தேவனுக்கு அருமையானவர்கள் வெள்ளச்சேதம் காற்றினால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் முறிகிறது, காற்றினால் வீடெல்லாம் இடிஞ்சு போகுது, இயற்கை மழையினால் பெரிய பெரிய கட்டடங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். 5வது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது வருத்தத்தை கொண்டு வருகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது காற்று, மழை, புயல், சூறாவளி, இப்படி இயற்கையினால் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே வருத்தமும் சஞ்சலமும் உண்டாக்கப்படுகிறது. 6வதாக வேதம் சொல்லுகிறது எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தம் நம்மளை வந்து தாக்குகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 48. ஆதியாகமம் 48 முதல் வசனம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசேயையும் எப்பிராயீமையும் தன்னோட கூட கொண்டு போனான். நல்ல கவனிங்க. யோசேப்பினுடைய தகப்பனுக்கு படுத்த படுக்கலை மரண வருத்தம். அப்படிப்பட்ட நேரத்தில் யோசேப்பை கூப்பிட்டு வர சொல்றாப்புல. எனக்கு அன்பானவர்களே, 6வது, நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான மரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் உடனே கர்த்தரோடு போயிடுவாங்க. நைட்டில் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், காலையில் பார்த்தா உயிர் போயிருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாச கணக்கில் பெட்டில் படுத்தே இருப்பாங்க. இந்த யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு பல மாதங்களாக பெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கலையா இருக்கிறார். மரண வருத்தம் அவரால் தாங்க முடியலை. அப்படிப்பட்ட நேரத்தில் யோசேப்பை அழைத்து யோசேப்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு அழைக்க சொல்றார். எனக்கு அன்பா, ஒரு மனிதனுக்கு வருத்தத்தில் அடுத்த வருத்தம் 6வது வருத்தம் எங்கிருந்து வருகிறதுனா மரண நேரத்தில் வருத்தம். மரண நேரம் சிலர் படுற பாட பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, ஐயா இவங்க எடுத்துக்கிடும்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளும்படி ஏசப்பா கிட்ட போகும்படி ஜெபம் பண்ணுங்க. மரண வருத்தப்படுறாங்க, இவங்களால தாங்க, எங்கள் அப்பாவால், என் தம்பியால், எங்கள் அம்மாவால், எங்கள் தாத்தா பாட்டியால் தாங்க முடியலை என்று சொல்லுவாங்க. மரண அவஸ்தை, அதுதான் மரண வருத்தம். இது 6. 7வதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் எப்பொழுது வருகிறது? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே, மனிதனுடைய வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். கர்த்தரையும் சக இந்த உலகத்தில் உள்ளவர்களையும் வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள்.
பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாய தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நல்ல. ஏழாவதாக வருத்தம் எங்கிருந்து வருகிறது? வருத்தம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது. சிலர் பாருங்க, கர்த்தர் சொல்லுவாரு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இவன் இருதயத்தை வருத்தப்படுத்துறான். தகப்பன் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள், தாயும் தகப்பனும் என் பிள்ளைகள் தேவையில்லாத பேசி என்னை வருத்தப்படுத்துறாங்க. கணவன் தேவையில்லாததை பேசி மனைவியாகி என்ன வருத்தப்படுத்துறாங்க. மனைவி தேவையில்லாததை பேசி வார்த்தைகளை பேசி வருத்தப்படுத்துறாங்க. வார்த்தையை, மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு, மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு வருத்தம். இப்படி பல விதத்தில் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி வருத்தங்கள் நிறைய, ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருத்தத்தை ஆண்டவர் நீக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் வருத்தம், சஞ்சலம், உங்கள் இருதயம் காயப்பட்டு போய் வந்திருக்கிறது. இந்த 7 அனுபவத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் வந்திருக்கிறோம். இந்த வருத்தங்களும் சஞ்சலங்களும் நீக்க வேதத்திலே நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எது வருத்தத்தை நமக்கு மாற்றுகிறது? முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஏதோ ஒரு விதத்தில் வருத்தப்பட்டு அந்த பாரத்தை இருதயத்தில் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறலாம் நிம்மதி, அமைதி, சாந்தம். உங்களுக்கு நிம்மதியை நான் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். முதலாவதாக நம்முடைய வருத்தத்தை கர்த்தர் முற்றிலும் நம்மளை விட்டு நீக்குவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மையையும் சாந்த குணத்தையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் வருத்தத்தோடு வந்திருக்கீங்க. இப்பொழுது சொல்லப்பட்ட இன்னும் நிறைய வருத்தத்தை குறித்து பைபிளில் இருக்குது. அதை இன்னொரு நாள் ஐயா சொல்லும்போது நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு விதமான வருத்தம் இருதயத்தில் தூக்கி சுமந்து தாங்க முடியாம வேதனையோடு வந்திருக்கீங்க. இந்த வருத்தம் உங்களை விட்டு நீங்குவதற்கு உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல்னா அமைதி, நிம்மதி, ஆமா, சாந்தி என்றால் தமிழ்ல அமைதி, இளைப்பாறுதலை உங்கள் இருதயம் பெற்றுக்கொள்ள, நாம் ஒவ்வொருடைய இருதயம் பெற்றுக்கொள்ள, நம்முடைய வருத்தம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வருத்தத்தை இயேசு நம்மை விட்டு முற்றிலுமாய் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஏதோ ஒரு விதமான வருத்தம் நம்மளை விட்டு மாறுவதற்கு வாசிக்க கேட்போம். யாத்திராகத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 8வது பக்கம் 92, யாத்திராகமம் 18:8. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கு செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை
அந்த வருத்தத்திலிருந்து விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். இரண்டாவது, நம்முடைய வருத்தத்திலிருந்து இயேசு நம்மளை விடுவித்து நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தர நாம் சரியாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர வேண்டும். முதலாவது சாந்தம், மனத்தாழ்மை, இப்படிப்பட்ட தெய்வீக குணலட்சணத்துக்குள் நாம் வர வேண்டும். அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அருமையான நமக்கு காணப்படுகிற எல்லா விதமான வருத்தத்திலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் சரியான ரட்சிப்புக்குள் வரும்போது நம்முடைய வருத்தம், சஞ்சலம் மாறிவிடுகிறது. நமக்கு இருக்கிற வருத்தம் மாறுவதற்கு சரியான ரட்சிப்பு வேண்டும். அந்த ரட்சிப்பு எதன் மூலமாய் வருகிறது? யாத்திராகத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கவனிங்க. சரியானபடி ரட்சிப்பு நமக்குள் வர வேண்டும். அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் யாரை குறிச்சும் பயப்படக்கூடாது. பயம் நீங்கும் பொழுது ரட்சிப்பு நமக்குள் தானாக வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் யாருக்கு நம்ம பயப்படக்கூடாது. எந்த மனுஷனையோ மனுஷியையோ பேய் பிசாசையோ எதை குறித்து பயப்படக்கூடாது. கடன் பாரம், வட்டி பிரச்சனை, யாரோ ஒரு நபர் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நபரை பார்த்தாலே பயம் வருது. பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இந்த ரட்சிப்பு நம்மில் காணப்படுகிற வருத்தத்தையும் சஞ்சலத்திலும் இருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கு ஒரு அமைதி உள்ள, ஒரு பீசிபிள் உள்ள, ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? ஏதோ ஒரு வருத்தத்தோடு வந்திருக்கீங்க. இந்த வருத்தம் நம்மளை விட்டு நீங்கி நாம் விடுதலை, இந்த வருத்தத்திலிருந்து விடுதலை பெற்று அமைதி அடைய, மகிழ்ச்சி அடைய, இந்த 2 அனுபவத்துக்கு இந்த காலை வேளைகளை நம்மளை ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, நம்மில் காணப்படுகிற அனைத்து வருத்தமும் நம்மளை விட்டு முற்றிலும் நீங்கி நாம் மகிழ்ச்சி அடைய, நாம் இதிலிருந்து கட்டவிழ்க்கப்பட, மூன்றாவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அருமையும் இனிமையானவர்களே, உபாகமம் 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம், பக்கம் 234. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பார். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் மாறுவதற்கு அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அவர் வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். வசனம் வாரந்தோறும் நமக்கு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய தகப்பன் மாசிலாமணி ஐயா மூலமாக வேத வசனம் வருகிறது. இந்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல வருத்தமும் நம்மளை விட்டு முற்றிலுமாக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. ஆம், அதை மன்னா என்று வேதம் சொல்லுகிறது, அப்பம் என்று வேதம் சொல்லு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 பார்க்கிறோம். நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு மாறி நாம் எப்பொழுதும்
இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ அவருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவோம். எனக்கெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருமையானவர்களே, இந்த ஆராதனையில் மாசிலாமணி ஐயா கொடுப்பாங்க, திருநெல்வேலி செகண்ட் ஆராதனையில் ஜான் கொடுப்பாங்க. அதை 2 செய்தியை நான் எடுக்கும்போது எனக்கு புது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். சில நேரம் எனக்கு செய்தி தெரியல அப்படின்னா மாசிலாமணி ஐயாவே கொடுத்துருவாங்க, ஜான் ஐயாவே கொடுத்துருவாங்க. எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையினால் நம்முடைய வருத்தத்தை ஆண்டவர் நம்மளை விட்டு முற்றிலும் மாற்றி போடுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குணலட்சணத்துக்குள் வருவோம். 2வது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருவோம். 3வதாக தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நடக்க நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். 3வதாக யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11 அதுல 14, 15, 16. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால், யோபு 11, 13, 14, 15. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். நல்ல கவனிங்க. 4வது, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வருத்தம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, 13வது வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கையை அவருக்கு நேராய் விரித்தால் நலமாயிருக்கும். இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கையை விரிச்சு ஆண்கள் ஜெபிக்கணும். இருதயத்தை ஆயத்தப்படுத்தி பெண்கள் கையை கூப்பி ஜெபிக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மில் காணப்படுகிற வருத்தம் நம்மளை விட்டு நீங்கிரும். இது 4வது. 5வது, அந்த 14வது வசனத்தை பாருங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு. 5வதாக நம்மில் காணப்படுகிற வருத்தம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு அநியாயத்தை நம்மளை விட்டு தூக்கி போட்டுட்டு அகற்றிவிட்டு நியாயமாய் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மில் உள்ள வருத்தத்தை கர்த்தர் நீக்கி நமக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து மன அமைதியை கொடுத்து மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அடுத்து அந்த 14வது வசனத்துல, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அக்கிரமத்தை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். அக்கிரமத்தை அகற்றி நமது வாழ்க்கையிலே ஒழுங்குக்குள் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமது வாழ்க்கையிலே காணப்படுகிற வருத்தத்தை நம்மை விட்டு நீக்குவார். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 அனுபவத்துக்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். செபிப்போம், அநியாயத்தை விட்டு விலகி அகற்றி நியாயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அக்கிரமத்தை விட்டு அகற்றி நம்ம வாழ்க்கையில் அகற்றி ஒழுங்குக்குள்ள ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் குணலட்சணத்திற்குள்ளே ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ரட்சிப்பின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ஆமா. 7வதாக ஒன்றை பார்த்துட்டு நம்ம தகப்பன் மாசிலாமணி ஐயா அவர்களிடத்துல கொடுப்போம். ஆமா. நியாயாதிபதிகள் 10, நியாயாதிபதிகள் 10:16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, நம்முடைய நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகி அவர்களுடைய வருத்தத்தை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை விடுவித்தார். 7வதாக
நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல வருத்தமோ நம்மளை விட்டு நீங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் அடைய, மகிழ்ச்சி அடைய, விடுவிக்கப்பட, அமைதி அடைய, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவரை, இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு தெய்வனை ஆராதிக்கணும். அந்நிய தெய்வத்தை, விக்கிரகத்தை நம் நடுவிலிருந்து அகற்றி விட்டு, நம் நடுவிலிருந்து தூக்கி தூரத்தில் போட்டு விட்டு அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போம். மீண்டும் நாங்கள் அறிவிப்பு கொடுக்கிறோம். வருகிற புதன்கிழமை கலைஞர் மகால் 7 மணிக்கு நைட்டில் சிபி மகள் சிபிக்கு திருமணத்துக்குரிய ஆயத்த பிரேயர் பிளஸ் நிச்சயதார்த்த ஜப கூட்டம் வியாழக்கிழமை பகல் 9-10 மணிக்கெல்லாம் அந்த இடத்தில் கலைஞர் மகாலில் திருமணம். எல்லாரும் வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். மாசிலமணி ஐயா தலைமையில் நடைபெறுகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு திருமணத்தை, நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைப்போம். நம்முடைய வருத்தம் மாற 7 அனுபவத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமேன், ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இழைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இழைப்பார. தாகமுள்ளோரை வாருமென்றா, தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டா. தாகமுள்ளோரை வாருமென்றா, தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டா. தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீத்தா. பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தா. தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீத்தா. பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இழைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீரே சுவண்டை இழைப்பார. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளில் உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலும் நீங்கள் ஒருவருக்கும் கிருபை கொடுத்தபடினால் உமக்கு கோடா கோடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம்பா. உலகத்திலே வருத்தம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வருத்தங்கள். இந்த வருத்தங்களிலெல்லாம் விடுவிக்கிற தேவன் நீரதானப்பா. எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் அத்தனை வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவரே. என் தேவனே, நாங்கள் உம்மையே போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்க இந்த நாளிலும் கிருபை கொடுத்தபடினால் உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வருத்தங்களை மாற்றி போடும், ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், ஒவ்வொருவரும் கட்டுகளை அறுத்து எல்லா சிறையிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியோடு விடுதலையோடு அவர்கள் வீடு போய் சேர கிருபை செய்யும். எல்லா நன்மைகளால் நிரப்பும், எல்லா ஆசீர்வாதங்கள் நிரப்பும். செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனை தார். உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்து நீர் பராமரித்து காத்துக்கொள் நடத்தும். ஆண்டவரே அப்பா, நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி காத்துக்கொள். தாழ்த்தி வறுமையாக்கி உம்முடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். துதிகான மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவுகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே,
ஆமென். 4 நாளாயிற்று நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவள் பிழை பாரஞ்சான். 4 நாளாயிற்று நாரும் என்றால் நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர் தேயழச் செய்தார். கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர் தேயழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டை இழைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே சுவண்டை இழைப்பார. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.